பிரெக்னெண்டா இருக்க ஹீரோயின் நடு ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. என் உடம்புல சுத்தமா சக்தியே இல்லை, இந்த குழந்தையோட அப்பாவை என் கண்ணில் காட்டு அப்படி சொல்லி பேசிட்டே வர்றப்பதான் கரெக்டா ஒரு கார் வருது. அந்த காரை ஹீரோயின் ஸ்டாப் பண்றாங்க. ஹீரோவும் இறங்கி வரா, அவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓ நீதானா, கரெக்டான காரை தான் நிப்பாட்டி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்பதான் தெரியுது ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறது ஹீரோனாலதான். பேசிட்டு இருக்கப்பவே மயக்கம் போட்டு ஹீரோயின் விழுந்ததுனால ஹீரோவோட வீட்டுக்கே ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க. அங்க போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறப்பவுமே அது ஹீரோவோட குழந்தை தான் அப்படிங்கிறது தெரியுது. ஃபேமிலி மொத்தமும் ஷாக் ஆகுறாங்க. பட் ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு அவளுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் அவளுக்கிட்ட கேட்டு அவளுக்காக சமைச்சு கொடுக்குறாங்க. அவளுமே ரொம்ப நாளா நல்லா சாப்பிடாம இருந்ததுனால அவங்க சமைச்சு கொடுக்கறத எல்லாத்தையுமே ஜாலியா சாப்பிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு இவளை கூட வச்சுக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை. அதனால இவகிட்ட நான் ஒரு $100 மில்லியன் தரேன், அதை வாங்கிட்டு குழந்தை பிறகுற வரைக்கும் மட்டும் இங்க இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காசுக்காக ஆசைப்பட்ட ஹீரோயின் பணத்தை பார்த்ததுமே ஓகேன்னு சொல்லிடுறா.